மீனம் அவசரப்பட்டா கேட்டது கிடைக்காது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கா. மறுபடியும் வாழணும் ஆசை வந்திருக்கு. ஜென்ம சனியில இருக்கீங்க. சோ என்ன மாதிரி மாற்றங்களை சனி பகவான் கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல உங்களுக்கு ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ஜோதிடம் பற்றிய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு நாலேஜ் வந்து கண்டிப்பான முறையில வந்து கிடைக்கும். மீனராசிக்கு இந்த மே மாதம் எந்தெந்த மாதிரி பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இப்ப நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தாலோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தாலோ இல்ல ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கூட வச்சுக்கோங்களேன், என்ன நடக்க போகுது? நம்ம தான் இப்ப ஜென்மத்துல உட்காந்துருக்கோம்ல, நம்ம தான் ஆல்ரெடி வந்து சனி படாத பாடு படுத்தி எடுத்துட்டாரு, இனி என்ன இருக்கு மிச்சம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவீங்க கமெண்ட்ல வந்து, அட என்னங்க எங்களுக்கு உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, எங்க வாழ்க்கையில இன்னும் என்னதாங்க நடக்க போகுது, எல்லாம் பார்த்துட்டோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் மன விரக்தி மன கஷ்டத்தையும் சொல்லுவீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயம் நான் இந்த மாதம் சொல்லிதான் நம்ம மாத பலன் பார்க்கிறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மீனராசிக்கு வேலை, உத்தியோகம், கரியர், பிசினஸ் இதெல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னா, ராசியில இப்ப சனி புடிச்சிட்டாரு. இந்த ராசிநாதனான குரு பகவான் என்ன பண்றாரு, அடுத்த கட்ட நகர்வுகள்ல உச்சமாக போறாரு. அதுதான் மீனராசிக்கு ஒரு தெம்பூட்டுற வகையில் நான் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. நிறைய மீனராசி சோர்வடைஞ்சிருக்கீங்க. இப்ப வரைக்குமே நிறைய மீனராசி எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு வராதா, ஏதாவது ஒரு தூண்டுகோல் வராதா, எங்க வாழ்க்கையில நாங்க முன்னாடி போறதுக்கு வாய்ப்பே வராதா. குரு உங்களுக்கு இப்போ உச்சமாகக்கூடிய தருவாயில இருக்கிறதுனால அந்த நல்ல விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு ராசிநாதன் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த ராசிநாதன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்னல், துன்பம், பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா லைஃப் இஸ் ஆல் அபவுட் போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏற்றம் இறக்கம் கண்டிப்பா இருக்கும். பட் எப்பெல்லாம் டவுன் வருதோ மேல தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அந்த மேல தூக்கி விடுறதுதான் குரு. நீங்க புரட்டாதியில பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதியில பிறந்தாலும் சரி, ரேவதியில பிறந்தாலும் சரி, கரியர்ல கண்டிப்பான முறையில ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. மீனராசி 2 வருஷம் ஸ்ட்ரெஸ், 2 வருஷமே ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஜென்ம சனி இல்லையா, ரொம்ப வேலை பழுவ ரொம்ப தலைக்கு மேல நீங்களே வாங்கிருக்கீங்க. அதாவது அவங்களே வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல பரவாயில்ல நான் செய்யறேன், இல்ல பரவாயில்ல நான் செய்யறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை எல்லாத்தையும் உங்க தலைமையில போட்டுட்டு கடைசியில இப்ப வந்து ஃபீல் பண்றீங்க, ஏன் இதை நான் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் வேண்டாம். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட்ல வந்து குரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அதாவது உச்ச குரு 9ஆம் பார்வையின் மூலமாக உங்க ராசியை பார்க்க போறாரு. இதை விட வேற என்ன மீனராசிக்கு வேணும் சொல்லுங்க பாப்போம். இதை விட தெம்பூட்டுற வகையில மீனராசிக்கு என்னதாங்க இருக்கு சொல்றதுக்கு? அப்போ ராசி நாதனான குருபவனோட பார்வை சனிக்கு விழுறதுனால சனியோட எல்லா கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தவிடுபடியா இருக்கும். ஃபர்ஸ்ட். அடுத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். குடும்பத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா 2ல செவ்வாய் இருந்தாலே படப்படன்னு வார்த்தை வந்துடும். ஆல்ரெடி நம்ம மீனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைதான். ஆனா இந்த மே மாதம் வந்து அப்படி இருக்க முடியாதுங்க. குடும்பத்துல வந்து நீங்க தான் வந்து பெரிய தலை, அதாவது நீங்க எல்லா விஷயத்துலயும் நீங்க தான் முன்னணி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல, அதனால உங்களை ரொம்ப நோண்டுவாங்களா, உங்களை ரொம்ப கேட்பாங்க. கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது டக்குனு போகும் வந்து டக்குனு ஏதாவது சொல்லுவீங்க. பட் செவ்வாய் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவை. கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபதியான புதன், அவரை வச்சுதான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாமே இருக்கு. சோ இந்த புதன் பகவான் இந்த மே மாதத்துல சூரியனோட இணைவுல இருக்காரு. அதாவது புதன் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. இது நல்லதா கெட்டதா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையானா, பொதுவாவே மீனராசிக்காரங்க ரொம்ப எமோஷனலானவங்க, ரொம்ப சென்சிட்டிவ். அப்படியே தொட்டதுக்கெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இதெல்லாமே இருக்கும். பட் மீனராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து புதன் சூரியன் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால மேரேஜ்ல முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பார்ட்னர்ஷிப் வகையிலையும் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஜூன் மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எந்த ஒரு அவசரமோ இல்ல டக்குன்னு தான் பண்ணணும், என்னால வந்து பொறுமையாலாம் இருக்க முடியாதுன்னா தயவுசெய்து முடியாது.
சனி ராசியில உட்காந்துருக்கனால பொறுமையை கண்டிப்பா சொல்லி தருவார். ஸ்லோ பண்ணிடுவார். அதாவது ராசி அப்படின்றது உங்க மனசு, உங்க மைண்டு, உங்க எமோஷன். உங்க எமோஷன்ல வந்து சனி உட்காந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? உங்க எமோஷனை ஸ்லோ டவுன் பண்ணிடுவாரு, கம்மி பண்ணிடுவாரு, டிலே பண்ணிடுவாரு. ஸோ பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவான ஒரு க்ரோத் இருக்கும். பட் அந்த க்ரோத் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை வந்து சனி கொடுப்பாரு. நிறைய லைஃப் லெசன் மூலமா தான் கொண்டு வருவார். ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நீங்க வந்து குரு எடுத்தீங்கன்னா அது டீச்சிங், சுக்கிரன் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆடம்பரம், அந்த அழகு. சனி எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லெசன் தான். ஸோ ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறோம்ல. அந்த வகையில சனி உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கும். அது எந்த வித வயதினரா இருக்கட்டும், வயது இங்க வேண்டவே மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு 80+ ஏஜ்ல இருக்கவங்களுக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான். டிலே இருக்கும், தடை இருக்கும், தாமதம் இருக்கும், சனி கொடுப்பாரு. பட் ஆனா கொடுக்குற விஷயத்த கண்டிப்பான முறையில உங்களுக்கு கொடுப்பாருன்றதை மட்டும் நீங்க மறக்கணும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல முக்கிய முடிவுகள் கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. அதுவும் ரொம்ப பாசிட்டிவான முடிவுகளா தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி எதுவும் குழப்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்ப அடுத்த கட்ட நகர்வுல 5ஆம் இடத்துல குரு வரதுனால நிறைய பேருக்கு வந்து விருப்பப்பட்ட திருமணத்துல தான் ஆசை வரும். என்னதான் வீட்டுல பார்த்து சொல்றேன்னு சொன்னாலும் நம்ம ஏன்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒரு வாழ்க்கை துணை வந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா மீனம் இருக்கிறதுலே ரொம்ப ரொமான்டிக்கானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப இறக்கமானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஸோ நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி வந்துட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நீங்க வந்து எப்பவுமே இருப்பீங்க. ஸோ 5ல வரக்கூடிய இந்த குருபாவா அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தான் உங்களுக்கு உள்ள வர போறாரு. அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள். இல்லைன்னா நீங்க எந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்க போறீங்கன்னா, மீனம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அனுபவ அறிவு தாங்க. மீனம் வந்து ரொம்ப ஓல்டு சோல், ரொம்ப பழைய சோல். அதான் சொல்லுவாங்க. நிறைய பிறவிகள் தாண்டி வரக்கூடிய கடைசி ராசி தான் வந்து மீனம். மேஷம் வந்து முதல் ராசி, முதல் ராசி வந்து மேஷம்னா ஃபர்ஸ்ட் ராசி வந்து மேஷம் தான். 12வது ராசி கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து மீனம். அப்போ இந்த மீனத்தோட அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வர போறாரு. அப்ப 5ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாரு, உங்களுடைய அறிவு, ஞானத்தை இதெல்லாமே ரொம்ப விரிவாக்குவாரு, ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. ஏன்னா உங்க ராசியை வர 9ஆம் பார்வையை பாக்குறாரு இல்லையா. ஸோ அப்போ உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா புது ஆட்கள் உங்க லைஃப்ல வந்து வர ஆரம்பிப்பாங்க. புது ஆட்களை நீங்க மீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க நிறைய உங்களை கைட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி உங்களோட அப்பாவோட பேச்சு, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றம் உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பாவோட பேச்சை கேளுங்க. அவர் மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இல்ல உங்களோட டீச்சரோட பேச்சு கேளுங்க, அவங்கள மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா ஜென்ம சனியில இருக்கும்போது சில விஷயம் நம்மளுக்கு புரியாது, தடையா இருக்கும். சில விஷயம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸை கூட கொடுக்கும். ஆனா நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட அந்த கேட்கக்கூடிய அந்த அட்வைஸ்ல கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவும் ஞானமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மொத்தத்துல இந்த மீனராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் வரக்கூடிய நாட்கள்ல உச்சம் பெற்று உங்க ராசியை பாக்குறது அப்படின்றது வெகு சிறப்பு. அதுவும் 12 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு அதிசய அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. நல்லதே நடக்கும், எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். கும்பராசி வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.